சரிகமா கார்வா மினி தமிழ். அஸ்வின் இப்ப நான் எதுவும் பேசக்கூடிய நிலைமையில இல்ல. அப்புறம் நானே கால் பண்றேன் உனக்கு. அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். எல்லா விஷயமும் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ணி இப்பதான் சொன்னாங்க. பூஜா உங்க பொண்ணுதான் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே அங்கிள். ஐம் ரியலி சாரி அங்கிள். எங்க வீட்டில் உங்களை அவமானப்படுத்தினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு அங்கிள். இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பூஜாவை உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு நீங்க சொன்னதுனால நான் அதை நம்பிட்டேன். அதான் அப்பா கேட்கும்போது நானும் அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டேன். தெரியாம உங்களை அவமானப்படுத்திட்டேன். இது வேணும்னே தெரிஞ்சு பண்ணல அங்கிள். அஸ்வின், எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை. எல்லாம் எங்க தலைவிதி. உங்க குடும்பத்துல வந்து அவமானப்பட வேண்டியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்பா? எப்பவுமே நீ போன் பண்ணும்போது நீ பேசுறது என் பொண்டாட்டி கேட்கணுங்கிறதுக்காக நான் போனை ஸ்பீக்கர்ல போடுவேன். இப்ப என் பொண்டாட்டி பக்கத்துல தான் இருக்கா, ஆனா நான் ஸ்பீக்கர்ல போடல. நீ எங்க வீட்டு மாப்பிள்ளையே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என்ன பேசி என்ன அதை அவ கேட்டு என்ன பண்ண போறா? அப்ப சரி அஸ்வின். அங்கிள் இருங்க, தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. வர வேண்டிய உறவே கட் ஆயிடுச்சு. இனிமே கால் கட் பண்ண என்ன போறது? நீ ஏன் கவலைப்படுற? உன் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணு எங்கேயாவது பிறந்திருப்பா. அவளை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. எங்களை விட்டுருப்பா ப்ளீஸ் அங்கிள். நான் இப்போ ஃபோன் எடுக்கலன்னா நீ திரும்ப திரும்ப கால் பண்ணுவ. அதனால தான் ஃபோன் எடுத்தேன். நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்த. அப்பாவோட பதிலை வச்சு நீ என்ன பேசியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்ட. அப்பா சொன்ன அதே பதிலை தான் நானும் உனக்கு சொல்றேன். நீ என்ன மறந்துடு. பூஜா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதான சொல்ல போற? அஸ்வின், நம்ம பழகி 3 மாசம் இருக்குமா? என் அம்மா அப்பா எனக்கு 20 வருஷமா சொந்தம். என்னை வளர்த்து படிக்க வச்சிருக்காங்க. என் மேல பாசம் காட்டிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள அவமானப்படுத்துற குடும்பத்துல வந்து நான் ஒரு வேளை சாப்பிட்டேன்னு வையேன், அது என் அம்மா அப்பாவை நானே கொன்னதுக்கு சமம். அதுக்கு இல்ல பூஜா. ப்ளீஸ் அஸ்வின், என்ன மறந்துடு. உன்னால அது முடியுமா? ட்ரை பண்றேன். பூஜா, அனு, இந்த சாஃபி கொத்தே இப்பதான் சந்தோஷப்படும். ஒரு நல்ல இடுப்புல ஏறி உக்காந்துருக்கோம். போங்க சித்தப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு.
இப்பவே முழுசா வெக்கப்பட்டுறாத, கொஞ்சம் பாக்கியும் வச்சுக்கோ. கல்யாண நாள் பார்த்தாச்சு, உங்க அப்பா மண்டபத்தையும் முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் நீ வெக்கப்படணும். அதை விட முக்கியமான வேலைலாம் எனக்கு இருக்கு. இந்த சாவி கொத்து என் கைக்கு வந்த மாதிரி இந்த வீட்டோட அதிகாரமும் என் கைக்கு வரணும். அஸ்வினுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் சில பேரை இங்கிருந்து விரட்டி ஆகணும். அனு, நீ இன்னொரு தடவை நடந்து காட்ட. நீ நடக்கிறத பார்க்க 2 கண்ணு பத்தாது. என்ன பண்றது, கடவுள் அவ்வளவுதானே கொடுத்திருக்காரு நமக்கு. நீ நடணும், நானும் பாக்குறேன். சித்தப்பா நடனா செல்லம். அடடடடடடா. இதோ வந்துடுறேன். சாக்ஷி, நானே உனக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்டோட சாவி குத்து இப்ப என் இடுப்புல தொங்குது. இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, மண்டபமும் பார்த்தாச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே எனக்கும் அஸ்வினுக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. விக்டரை நீ புடிச்சு வச்சிருக்க. என் விஷயத்துல அதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? சொல்லு சாக்ஷி. விக்டர் இப்போ என் கையில இல்ல. என்ன சொல்ற? விக்டர் உன் கையில இல்லையா? நீதான் அவனை ஆளை வச்சு தூக்குன. இந்த தடவை நான் பக்காவா பிளான் பண்ணியிருந்தேன். அர்ஜுனை டம்மி ஆக்கி நான் விக்டரை தூக்குனேன். ஆனா அர்ஜுன் 2 விதமா யோசிச்சிருக்கான். சாக்ஷி, எனக்கு சுத்தமா புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். விக்டரை மறுபடியும் அர்ஜுன் தூக்கியிருக்கான். சாக்ஷி, நீ என்ன சொல்ற? விக்டரை அர்ஜுன் மாமா தூக்கிட்டாரா? ஆமா, நான் தான் சொன்னேனே, அர்ஜுன் 2 விதமா யோசிச்சிருக்கான்னு. முதல் அட்டெம்ப்ட்ல ஏமாந்துட்டான். 2வது அட்டெம்ப்ட்ல விக்டரை தூக்கணும்னு முடிவு பண்ணி தூக்கியிருக்கான். என்ன சாக்ஷி நீ? மறுபடியும் அவனை அர்ஜுன் மாமா தூக்கிட்டு போற அளவுக்கு இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீயே இப்ப பெரிய குண்டு தூக்கி போடுற. எப்படியாவது என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் விக்டரை தூக்கிட்டாங்கன்னு சொல்ற. என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் மாமா விக்டரை கோர்ட்ல பேச வச்சுட்டா நம்ம 2 பேருமே ஜெயிலுக்கு போயிடுவோமே. என் கல்யாணமும் நின்னு போயிடுமே. பயப்படாதானு, சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அர்ஜுனுடைய நடவடிக்கையை கவனி. அவன் எங்க போறான், யார பாக்குறான், அவனுக்கு யாரெல்லாம் போன் பண்றான், எல்லாத்தையும் கவனி. எப்படியாவது அர்ஜுன் விக்டர் வச்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். அது முதல்ல செய். அடுத்த தடவை விக்டரை பார்த்தா அடுத்த நிமிஷமே நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன். அதான் நமக்கு சேஃப். சரி, அர்ஜுன் மாமாவை நான் ஃபாலோ பண்றேன். அவர் நடவடிக்கை எல்லாம் கவனிக்கிறேன். அப்பப்ப நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படியாவது அர்ஜுன் மாமா கிட்ட இருந்து நம்ம விக்டரை தூக்கி ஆகணும். சார் வாங்க சார்.
இது? எனக்கே தெரியாம விக்டர் நீங்க தூக்கிட்டீங்களா? அவன் சாக்ஷி கிட்ட இருக்கான்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரோஜா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி தானே சாக்ஷி ஆளுங்க விக்டரை தூக்கிட்டு போனாங்க. ரோஜா, உனக்கு புரியலையா? சாக்ஷி கிட்ட இருந்து விக்டரை யாரோ கடத்திட்டாங்க. நாம தான் அவனை மறுபடியும் கடத்திட்டோன்னு சாக்ஷி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதான் நடந்திருக்க. சார், விக்டரை நீங்க கடத்தணும் இல்ல சாக்ஷி கடத்தணும்? ரெண்டு பேரும் இல்லாம மூணாவது ஒருத்தரா? அது யாரு சார்? ரோஜா, விக்டர் மாதிரி ஆளுங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தன் தூக்கி இருக்கலாம். ஆனா சாக்ஷியை பொறுத்த வரைக்கும் விக்டர் நம்ம கிட்ட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. நாம விளையாட வேண்டிய ஏரியா இதுதான். இதுக்கு மேல பாரு என்ன நடக்குதுன்னு. புருஷோத், நான் உள்ள வரலாமா? என்னப்பா கேள்வி இது? இந்த வீடு வாசல் வாழ்க்கை இல்ல நீங்க போட்ட பிச்சை தானே. வா. பிரேமா, என்னங்க? நம்ம எஜமான வந்திருக்காரு. வாங்கண்ணே. இப்பதான் பூஜை ரூம்குள்ள சாமி கும்பிடலான்னு போனேன். அதுக்குள்ள தெய்வமே நேர்ல வந்து நின்னா எப்படின்னு? உட்காருங்கண்ணே. இப்படி பேசுறதுக்கு என்ன 2 அடி அடிச்சிருங்க. வீட்டுக்கு வந்தவங்கள அடிச்சு அவமானப்படுத்துற பழக்கம் எங்களுக்கு இல்லைண்ணே. உட்காரு பிரதாப். நம்ம வீட்டுல உட்காரத்துக்கு அண்ணனுக்கு கௌரவம் இடம் கொடுக்குமோ இல்லையோ? சொல்லு பிரதாப், என்ன விஷயம்? நீ எல்லாம் பெரிய ஆளு, உன் அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கும் இந்த வீடு ஏறி வந்ததே பெரிய விஷயம். பிஸி பிசினஸ்மேன் வேற. என்ன விஷயம் சொல்லு. வீட்ல அம்மா சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு கொடுத்தது எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போக வந்திருக்கீங்களா? பிரேமா, இல்ல பிரேமா, நான் உங்ககிட்ட பேசணும். பேச வேண்டியதெல்லாம் வீட்லயே பேசிட்டீங்களே, புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் விஷயம் இவ்வளவு பெருசா போகும்னு நினைக்கல. அம்மாவும் அப்படி பேசிருக்க கூடாது, நடந்திருக்கவும் கூடாது. அவங்க பேசுற இடத்துல இருக்கிறாங்க, நாங்க கேக்குற இடத்துல இருக்கோம். எங்க விதி அப்படி. யார சொல்லி நொந்துக்கிறது? ஒரு பொண்ணு 4 இடத்துக்கு போய் யாசகம் கேக்குறதுல கூட அவமானப்பட மாட்டா. ஆனா அவ முன்னாடியே அவ புருஷனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது இருக்கே, அத தாங்கிக்க பொண்டாட்டிக்கு இன்னொரு இதயம் தனியா துடிக்கணும். என் புருஷனை அடிச்சு அவமானப்படுத்தினீங்களே, அந்த நிமிஷமே நான் செத்து போயிருக்கணும். அந்த வீட்லயே செத்துட்டேனா உங்களுக்கு கௌரவ குறைச்சலா போயிடும்னு நான் உசுர புடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டேன். பிரதாப், என் பொண்ணு பூஜாவும் அஸ்வினும் நிச்சயமா காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு நான் சம்பந்தம் பேச வந்தேன். உங்க கௌரவத்தையோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கணக்க போட்டோ நான் இங்க வரல. மனசு இருக்குன்னு நினைச்சு வந்தோம். அது இருக்க வேண்டிய இடத்துல கௌரவம், அந்தஸ்து, பணக்கார திமிரதுல நாற்காலி போட்டு உங்க மனசுல உட்கார்ந்து இருக்குன்னு அங்க வந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். புருஷோத், நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணை ஏத்துக்க முடியாததுக்கு கௌரவமோ பணமோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கு. அத நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். புருஷோத், எங்க வீட்டுல சாதாரண ஆளுங்களை கூட எங்களுக்கு சமமா தான் நடத்துவோன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம சுமதி அம்மாவை பார்த்திருக்கீங்கல்ல? டேய், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகுதுடா. என் வைஃப் கூட சரிக்கு சமமா பேசுவாங்க. அங்கெல்லாம் நாங்க கௌரவம் பார்த்ததில்லையே.
சுமதியையும் எங்க வீட்டுல ஒருத்தரா தானே வச்சிருக்கோம். அதனால நாங்க கௌரவம் பார்த்து உங்க பொண்ண வேண்டான்னு சொல்லல. வீட்டுல நடந்த சம்பவத்தினால உங்க 2 பேர் மனசும் எவ்வளவு காயப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பரிகாரம் தேடத்தான் வந்திருக்கேன். பூஜாவும் எங்க பொண்ணு மாதிரிதான். நாங்க அவளை வேறையா நினைக்கல. அவளுக்கு எங்களை விட பெரிய இடமா கூட அமையும். அப்படி ஒரு நல்ல மாப்பிளையை பாருங்க. நானே முன்னாடி நின்னு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இந்த புருஷோத், இது பிளாங்க் செக்டா. எவ்வளவு பணம் வேணுமோ எழுதிக்கோ. அது அது உங்க விருப்பம். எழுதிக்கோ, எவ்வளவு வேணும்னாலும் எழுதிக்கோ. பிரேமா, சார் எதுக்கு வந்திருக்காரு தெரியுதா? வீட்டுல அந்த அவமானத்துல நம்ம மனசு காயப்பட்டிருக்குல்ல, அந்த காயத்துக்கு மருந்து போட வந்திருக்காரு. காயத்துக்கு மருந்து போறேன்னு சொல்லி அந்த காயத்தை கிளறி பெருசுபடுத்தாத பிரதாப். செக்கம் அடிச்சு பாக்கெட்ல வை. என்ன பாக்குற? உங்க கௌரவம் நீ கொடுக்கிற செக்ல இருக்கு. எங்க கௌரவம் நான் சொன்னேன்ல, மடிச்சு பாக்கெட்ல வைன்னு, அதுல இருக்கு. புருஷோத், வாங்கிக்கடா. உனக்கு இதை மனப்பூர்வமா தரேன். உன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு உதவுண்டா. சாரி பிரதாப், நான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசத்தான் வந்தேன். என் பொண்ணை விற்க வரல. நிறைய பேர் வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டையை காரியை வாங்கி போட்டுட்டு எப்படியில கொஞ்சம் பணத்தை போட்டுட்டா வாழ்க்கையோட நோக்கம் நிறைவேறியாச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஒன்னு புரிஞ்சுக்க பிரதாப், எல்லாத்தையும் விட மன நிம்மதியும் சந்தோஷமும் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட பெரிய சொத்து இது போதும்னு நினைக்கிற மனசு. அதை நீ இன்னும் சம்பாதிக்கவே இல்லையப்பா. பிரதாப், நீ எல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டாதான் உனக்கு தூக்கம் வரும். ஆனா நான் வெறும்னு கட்டாந்தரில் படுத்தாலே காத்தால என் பொண்டாட்டி எழுப்பும் போது எனக்கு மொழிப்பு வரும். அப்புறம் இது காசு பணம் வெட்டி கௌரவம் எல்லாம். முதல்ல இந்த செக்க உள்ள வைங்க. நேத்து உங்க வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்தினீங்க, இன்னைக்கு எங்க வீட்டை தேடி வந்து அசிங்கப்படுத்துறீங்க. வார்த்தைய கொட்டிட்டு அத பணத்தால திருப்பி வாங்க முடியாதுன்னு. வாங்க அங்கிள். சாரி, தெரியாம அங்கிள்னு சொல்லிட்டேன். உங்களை அங்கிள்னு சொல்ல போய் நான் இன்னும் அஸ்வினை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. வாங்க சார். என் அப்பா உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எப்பவும் பெருமையா பேசிட்டு இருப்பாரு. உங்க வீட்டுல நடந்த அவமானத்தை அப்பா சொல்லல, அப்பவும் உங்களை காப்பாத்த பார்த்தாரு. என் அம்மாக்கு மனசு கேட்கல, இடிஞ்சு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பாட்டி அப்பாவோட கணத்துல அரைஞ்சிட்டாங்கன்னு அம்மா சொன்னதும் அப்பாக்கு வலிச்சதோ இல்லையோ, எனக்கு வலிச்சது. என் அப்பாவுக்கு நாங்க இருக்கோம். அவர் ஒண்ணு யாரும் இல்லாதவர் கிடையாது, கண்டவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு. பூஜா, நீ சும்மாருமா. இத பாருங்க சார், உங்க புள்ள அஸ்வின நான் விரும்பினது உண்மைதான். ஆனா நேத்து வந்த காதலை விட 20 வருஷமா எங்க குடும்பத்துக்காக எங்க அப்பா ரத்த சிந்தி உழைச்சிருக்காரு. எனக்கு என் அப்பா நான் உயிர். அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நீங்க கிளம்புங்க சார். என் பொண்ணுக்கு நான் தான் உசுரு, அதான் அப்படி பேசிட்டான். இல்ல புருஷோத், அவ அப்படி பேசுனதுல தப்பே இல்ல. காதலை விட எனக்கு அப்பா தான் பெருசுன்னு சொன்னா பாரு. இந்த பொண்ணு பிறக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். பெத்தவங்க மேல பாசம் காட்டுற புள்ளைய பெத்தவன் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். நீ அந்த வகையில என்னை விட பெரிய பணக்காரன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.